எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட எலெக்ஷன் நிறைய பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா 75+ தான் ஓட்டு போடுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து 90+ வந்திருக்குது. 90% நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டுக்கிறாங்க. இந்த தடவை வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க. சொன்ன மாதிரி காலேஜ் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸு நிறைய பேர் வந்து பஸ் ஏறி அவங்க டிஸ்ட்ரிக்டில் போய் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து 70 இல்லைனா 75+ தான் இருக்கும் எப்பயுமே இருக்கும்போது. ஆனால் இந்த தடவை வந்து டிவிக்கே வரும்போது நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து 90+ ஓட்டு வந்து போல் இருக்குது. இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு நிறைய சப்போர்ட்டு இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் படிக்கிற பசங்க மத்தியில், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் நிறைய பேர் வந்து எலெக்ஷனுக்காக ஓட்டு போடவே வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை நடந்துச்சு. இந்த மாதிரி கீழாம்பாக்கத்தில் வந்து பஸ்ஸு விடல, கேட்டால் வந்து பஸ்ஸில் வந்து ஃபுல்லாகிடுச்சு. இந்த மாதிரி ரிசர்வ்டு ஆனால் கூட இந்த மாதிரி ஃபுல் ஆகிடுச்சு. இந்த மாதிரி திருச்சிக்கு போகிற பஸ்லாம் நிறைய விடல, அந்த ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய பிரச்சனை நடந்துச்சு. இந்த பிரச்சனைலாம் யார் பண்ணா, காலகாலமாக யார் பண்ணுவான்னு எல்லாருக்குமே தெரியும். எப்போ போல் நேற்றும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்துச்சு. இந்த எலெக்ஷனில் வந்து டிவிக்கே வந்து ஜெயிக்குமாலே தெரில. ஆனால் ஒருவேளை ஜெயிச்சிச்சு அப்படின்னா நாங்கள் வந்து வாழ்த்து சொல்லுவோம். இல்லை ஒருவேளை தோற்றுச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கூட இருந்து தோளில் கை கொடுத்து சப்போர்ட் பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் எங்களுடைய விசுவாசம் வந்து என்றைக்குமே அந்த கட்சிக்கு தான். சும்மா மற்ற கட்சி மாதிரி இந்த மாதிரி காசு கொடுத்துலாம் போகலாங்க. உண்மையாகவே ஒரு உண்மையான தலைவன் எங்கே இருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி தான் நாங்கள் போவோம், அவங்கள தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.